நான் வந்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் வட்டார இயக்க மேலாளராக பணிபுரிகிறேன். எங்கள் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா 941 மகளிர் சுய உதவி குழுக்களும் 10,758 உறுப்பினர்களும் உள்ளனர். முதல்ல இவங்களை வந்து தொழில் பண்ணக்கூடிய உறுப்பினர்களை கண்டறிந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை இன்னும் தொழில் பண்ணக்கூடியதை வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன தேவைன்றதை முதல்ல ஆராய்ந்து இது பண்ணோம். அதன் மூலியமாக சுயதொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவிக்குழு மெம்பர்களுக்கு வங்கி கடன் வாங்கி கொடுத்தும் வட்டார வணிக வள மையம் மூலமாகவும் குறைந்த வட்டியில் வங்கி கடன் பெற்றுக் கொடுத்தோம். மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக தொழில்களை வந்து விருத்தி அடைவதற்காக மாவட்ட தொழில் மையத்தின் மூலமும் 35% மானியத்தில் வந்து அவங்களுக்கு தொழில் கடன் வாங்கி கொடுத்தும் பெண்கள் மகளிர் சுய உதவிக்குழுவில் உள்ள பெண்கள் தனிநபர் தொழில் புரியக்கூடியவர்களுக்கும் குறைந்த வட்டியில் கடன்கள் வாங்கி கொடுத்தும் மகளிர் சுயதொழிலுக்குள்ள உள்ள பெண்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சுயதொழில் புரிவதற்காக அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்தும் என்ன மாதிரியான பயிற்சிகள் வேணும்னு சொல்லி கொடுத்தோம். அந்த பயிற்சிகளுக்கு அவங்களுக்கு அனுப்பி 30 நாட்கள் பயிற்சி கொடுக்குறோம், 13 நாட்கள் பயிற்சி கொடுத்தும் அவங்க சுயதொழிலை உருவாக்கி கொடுக்குறோம். அவங்களுக்கு அது மூலியமாக தனிநபர் கடன் அதிகமான வட்டியில் வெளியில் வாங்காத அளவுக்கு கடன்கள் வாங்கி கொடுத்தும் அவங்க அதை சரியான முறையில் செலுத்துவதற்கும் நாங்கள் வந்து செயல்படுத்திட்டு வர்றோம். கடன்கள் வாங்கி தருவது மட்டும் இல்லாமல் அவங்க திருப்பி செலுத்துவதற்கும் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்தும் செயல்படுத்தி வர்றோம். மகளிர் சுய உதவிக்குழு உள்ள குழந்தைகள் அவங்களோட பிள்ளைங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி DDUGK மற்றும் ருட்செட் மூலியமாகவும் அவங்களுக்கு என்ன பயிற்சிகள் தேவைப்படுதோ அதை நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்து அவங்க சுயதொழில் புரிவதற்கும் வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக நாங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மகளிர் சுய உதவிக்குழு இணைந்து இதில் இருக்கக்கூடிய பயன்கள் அனைவரும் பெறுமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி உதவிகள் எங்களால் முடிஞ்ச இந்த ஒரு உதவிகள் செய்வதற்கு உதவி புரிந்த தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்திற்கும் தமிழக அரசிற்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன்.